ஃபிஃப்த்து சம்மு 1.1ல் இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4 கொடுத்துருக்கு. ப்ரூவ் தட்னு கொடுத்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கு. தம்பி இதில் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்கணும். இதில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு. ஏன்னா சில பேர் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல்னு காட்டுவாங்க. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ அந்த ஃபார்முலா போடுவாங்க. போட்டு அந்த ஆன்சர் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. நான் சடனாக வேறு மாதிரி செய்கிறேன். சொல்யூஷன் போடுறேன், கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுக்கிறேன். இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்கிறது. ஏன்னு எடுத்துக்கிறோம். 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4 இந்த எடுத்துட்டேன். இப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்தது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குல்ல, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்றதை எடுத்துட்டேன். ரெண்டு சைடும் ஏயால் மல்டிப்ளை பண்ணா ப்ரீ மல்டிப்ளை ஏ ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதுறேன். ரெண்டு சைடும் ஏயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் சேர்ந்தா ஐன்னு வந்துடும். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் சேர்ந்தா என்ன வந்துடும்? ஐ. அப்போ ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அவ்வளோதான். ஐ இன்ட்டு பார்த்துக்கோ, ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறது. ஏ டிரான்ஸ்போஸ் என்எஃப் டு ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். என்எஃப் டு ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். நிறுவினால் போதுமானது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஐ வருதான்னு பார்க்குறேன். படிக்க முடியாதாலும் ஈஸியாக எழுதிட்டு போயிடுவாங்க. ஏ கொஸ்டினில் இருக்குது 1/9 பார்த்துக்க அஜித், நீங்களாம் செய்யலாம். 1 4 4 4 7 1 -8 4. அப்போ இதில் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/9 இருக்கட்டும், அப்படியே ரோபை காலத்தை சேஞ்ச் பண்ணு. 1 4 ஃபர்ஸ்ட் ரோ மாற்றிட்டேன். அடுத்து 4 4 7 அடுத்து 1 -8 4 ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதி இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி முதல்ல காமனாக போட்டுக்க. 1 1 என்ன ஒரு 9 9 சார் 81. இப்போ அடுத்து ஏ எழுதிட்டு பக்கத்தில் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்க. -8 1 4 4 4 7 1 -8 4. இங்கே அதே மாதிரி -8 4 1 பார்த்து -8 4 1 1 4 -8 4 7 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வா. 1/81 அப்படின்னு வரும். மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து பண்ணு. நான் அது ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டேன். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஏன் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன ஒரு ஐ வரும். ஐ வரும் அப்படின்னு சொன்னால் 1 0 0 அந்த மாதிரி வரும். 1 0 0 0 1 0 0 0 1 வரும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இல்லை, ஏன்னா வெளியில் 81 இருக்குது. அப்போ நீ மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா 81 0 0 0 81 0 0 0 81 அப்படின்னு வரும். இந்த 81 கீழே டிவைட் பண்ணி கொண்டு போனோம்னா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு வந்து முடியும் கணக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. சரியா சொல்கிறது? மல்டிப்ளை பண்ணி ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணி உனக்கு தெரியும்ல. அப்போ இது ஈக்குவல் என்ன வந்துடும்? ஐ. அவ்வளோதான் கணக்கு. ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இடையில ஒரு ஸ்டெப் கட் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணுறது ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல ரோ பை காலமாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணால் 81 81 81 டயகனலில் வருதான்னு பாரு. அப்புறம் கீழே வந்து 81 டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் சிம்பிளான கணக்கு. பார்த்து பொறுமையாக செய்யணும். கொஸ்டினை பார்த்துக்கோ. ரெண்டு சைடு ஏயால் மல்டிப்ளை பண்ணி ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஐ. அப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நீ மல்டிப்ளை பண்ணி காமிச்சிரு. ரோ பை காலம் உனக்கு பண்ண தெரியுமில்ல. ஒன்று நான் மேலே வந்து நம்ம தனியாக எடுத்துட்டேன். 1/81 தனியாக எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி பாரு. ஃபஸ்ட் ரோ வந்து வேணால் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு காலத்தை வேணால் கரெக்டாக வரதான் பார்ப்போம். 81 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 8 ஆர் 64. அடுத்து 1 1 சார் 1 + 1. அடுத்து 4 4 சார் 16. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 80 + 1 81 இந்த வருது. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்துக்கு அந்த இதுக்கு. அப்போ அதே மாதிரி வரிசையாக கூட்டிப்பார், பெருக்கிப்பார், ஆன்சர் வந்துடும். இது உனக்கு தெரிஞ்சனால இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. புரியுதா அப்படின்னு பாரு.